ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் ஹோம் கிச்சன். இது போல் சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ பச்சை அரிசிக்கு 1/4 கிலோ பச்சை பயிரும் 50 கிராம் பொட்டுக்கல்லையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டா முறுக்கு மாவு ரெடி ஆகிடும். இப்போ 1 கப் முறுக்கு மாவு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, உருக்குன நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ முறுக்கு அச்சுல நான் கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி முறுக்கு அச்சுல போட்டு முறுக்கு ஷேப்பு பண்ணி நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதை அப்படியே எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா முறுக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் ரெடி ஆகிடும். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ அரிசிக்கு என்னென்ன பொருள் போட்டு எப்படி மாவு ரெடி பண்ணி நீங்கள் முறுக்கு போட்டு எடுப்பீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய டைப்பில் நான் இப்படி தான் செய்வேன். முறுக்கு மாவை ஆயிலில் போட்டு எடுத்துட்டா முறுக்கு ரெடி ஆகிடும். மாவை எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க, மேலே அடிக்காத மாதிரி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துட்டா முறுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.